நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. Flipkart SmartBuy 20,000 mAh தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இது வந்து நான் Flipkartல தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 899. நான் வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆக போகுது. 1 மந்த் நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து Flipkartல எப்பவும் போலவே நல்லா ஒரு பக்காவான பேக்கேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து Flipkartோடைய அந்த மேலே இருக்க பேக்கிங். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இதுதான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பேக்கிங். ஸோ Flipkart SmartBuyன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம படிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாக்ஸை டேரெக்டாகவே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் பேங்க் இருக்குது. 20,000 mAh பவர் பேங்க்கு. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. 20,000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, டைப் சி கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங். நீங்கள் வந்து இதுவுமே 12 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுலேருந்து சார்ஜ் பண்ணாலும் 12 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20,000 mAh இருந்தாலும் இந்த அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13,320 mAh தான் கொடுத்துருக்காங்க அட் 5 வாட்ஸில். ஸோ ஆவரேஜாக இது எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் 1 amps சார்ஜில் சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2 amps சார்ஜிங்கில் பண்ணிங்கன்னா 10 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 10 hours 30 minutes சொல்லியிருக்காங்க. பட் வந்து எனக்கு ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சார்ஜ் ஆகிடுச்சு. நான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் தான் நான் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு 4 hours 3 ஹவர்ஸ்லேயே சார்ஜ் ஆன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம்லேருந்து பண்ணலை. ஒரு 30% இருக்கும்போது சார்ஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸில் சார்ஜ் ஆன மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த பவர் பேங்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதையும் கீழே தெரியப்படுத்துங்க. ஸோ இதை தவிர வேறு நார்மலாக ஒன்றும் வாரண்டி இன்ஃபர்மேஷன் பற்றி எதுவும் கொடுக்கல. அப்புறம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஆன் பண்ணனே உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. 10 to 30% இருக்குது. இதுவே 2 பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30 to 60, 3 பாயிண்ட்டாக இருந்தால் 60 to 90, 4 பாயிண்ட்டாக இருந்தால் 90% சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. 10 to 30% தான் இருக்குது. இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 20,000 mAhன்ட்டு. ஸோ பேக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக தான் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பில்டு குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. வெயிட்டுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய 20,000 mAhன்றதுனால கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு காம்பேக்டாக தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வெயிட் தான். நீங்கள் சில வந்து பார்த்தீங்கன்னா 10,000 mAhலாம் ஸ்லீக்காக இருக்கும். நீங்கள் அது மேலேயே மொபைல் சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு மொபைலில் வச்சுக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம கீழே வச்சுக்கிட்டால் கையில் பெயின் வராமல் இருக்கும். மற்றபடி இதில் வந்து ப்ராப்ளம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 20,000 mAhன்றதுனால நீங்கள் ஒரு 3,000 mAh கொண்டுள்ள ஃபோன் வந்து 3 ஃபோன் கிட்ட சார்ஜ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக தான் சார்ஜ் ஆகுது. சார்ஜரை பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிஸ்கனெக்ஷன் இருக்குது. அதாவது இது வந்து ஸ்மார்ட் ப்ளஸ்ன்னு சொல்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரிவென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓவர் சார்ஜும் இல்லை, அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் நீங்கள் எதுவுமே கனெக்ட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக் சார்ஜரும் ஆஃப் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இது வந்து ஓகே தான். பட் கூட அடிஷ்னலாக ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வேணால் யூஎஸ்பி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு யூஎஸ்பி லைட் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி சார்ஜர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் லைட் எரியும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது டார்ச் லைட் இன்பில்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பில்டு குவாலிட்டிலாம் நல்லா சாலிடாக தான் இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே வச்சு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சார்ஜர் ஆன் ஆகிக்கும். நீங்கள் வந்து ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுலேருந்து ஒயர கேபிள்லேருந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். ஃபோனுன்றது இல்லை, எதுக்கு மினிமலாக சார்ஜர் பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 899க்கு நான் வாங்கினேன். என்னோட பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்துமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் டேரெக்ட் லிங்க் தான் கொடுக்குறேன். எந்த அஃபிலியேட் லிங்க்குமே கிடையாது. இது இப்போதைக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 999 போட்டிருக்காங்க. ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. நான் வரதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபரில் இருக்கும்போது வாங்கினேன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க.
வேறு ஏதாச்சும் ஆஃபர் போனாங்கன்னா நிறைய பேர் 700 750க்குலாம் கூட வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நான் 1 மந்த் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைப் சியும் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம், இதிலேருந்துமே டைப் சிக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைப் சி நீங்கள் இதுலேயுமே சார்ஜ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து உங்கள் ஃபோனுக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சார்ஜ் பண்ணும்போதுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனுக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை. பவர் பேங்க்குக்கு என்ன பர்பஸோ அதனோட பர்பஸ் அதை கரெக்டாக சால்வ் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராச்சும் இந்த ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா இதனோட யூசர் ரிவ்யூ, உங்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.